கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு இந்த நாளுடைய வேத ஆராய்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். நம்ம வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் 3 அதிகாரங்களை நிறைவு செய்து படித்துக் கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்தார். கடந்த ஒரு சில வாரங்களாக அல்பாவும் ஒமேகாவும், முந்தினவரும் பிந்தினவருமாகிய, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7 சபைகளுக்கு எழுதின கடிதங்களை, ஒவ்வொரு சபைக்காக எழுதின கடிதங்களை நாம் வாசித்தோம். இந்த சபைகளுக்கு எழுதினவைகளில ஒற்றுமையான 2 காரியங்கள். ஒவ்வொரு சபைக்கும் அவர்களுடைய நிறைகளை சொல்லி, குறைகளை சுட்டிக்காட்டி, ஆலோசனைகளை கொடுத்து, நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை கொடுத்தார். ஒவ்வொரு சபையும் தன்னுடைய குறைகளை களைந்து அவர் எதிர்பார்க்கிற வண்ணமாக ஒரு கர்த்தருடைய மனவாட்டியாக, பரிசுத்த மனவாட்டியாக உருவாக்கப்பட வேண்டும். இதுதான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. ஆகையினால் என்ன செஞ்சாரு? உன்னிடத்திலே ஒரு சிலவைகள் நிறைவுள்ளவைகளாய் நான் காணவில்லை, உன்னிடத்திலே எனக்கு ஒரு குறை இருக்கிறது, நீ இவைகளில் மனம் திரும்ப வேண்டும், நீ ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், உனக்குள்ளதை நீ பற்றி கொள்ள வேண்டும், நீ இதை சரி செய்து இதில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை கொடுத்தார். 7 சபைகளுக்கும் எழுதும் பொழுதும் ஒரு வார்த்தை எல்லா சபைகளுக்கும் ரிப்பீட் ஆகும். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. நம்ம 7 சபையை தியானிக்கும் பொழுது இந்த ஒரு வார்த்தையை நம்ம என்ன பண்ணல, நேரம் எடுத்து தியானிக்கல. காது உள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு 7 திருச்சபைகளுக்கும் சொல்லும் பொழுதும் 7 விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லும் பொழுது நான் ஜாக்கிரதையாய் உற்று பார்க்கிற ஒரு காரியம். நாம் இங்குதான் இருப்போம், நம்முடைய காதுகளில் அந்த சத்தம் தொனித்து கொண்டிருக்கும், கர்த்தர் பேசி கொண்டிருப்பார். ஆனால் நீ கேட்கிற விதத்தை சற்று கவனித்து பார் என்று லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் எழுதப்பட்டதை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதைக்கிறவனுடைய ஓமையை சொல்லும் பொழுது, விலைக்கு சொல்லும் பொழுது சொல்லுவார், நீ கேட்கிற விதத்தை சற்று கவனித்து பார். நீ கேட்கிற விதம் உனக்கு பிரயோஜனப்படுகிற விதத்தில் நீ கேட்பதில்லை, நீ செயல்படுகிற விதத்தில் கேட்பதில்லை, அதை உன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துகிற விதத்தில் நீ கேட்பதில்லை. நல்ல இருதயம் எப்படி கேட்கும்? அவர் நமக்கு இதை திரும்பவும் திரும்பவும் சொல்லி, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோடு கூட என்ன செய்வான்? அமர்ந்திருக்கும்படி செய்வேன்னு சொன்னார். இப்படிதான் நம்ம என்ன செஞ்சோம்? வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனத்துல நம்ம இப்படியா வாசிக்கிறோம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்திருக்கிறது போல, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். அவர் ஜெயம் கொண்டு பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல. அப்போ ஒரு பெரிய ஆசீர்வாதம் டிக்ளேர் பண்ணப்படுகிறது. ஜெயம் கொள்ளுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் அமர முடியும். இப்படியாக இருக்கக்கூடிய நிலையில் 3 சாப்டர் நிறைவு பண்ணிருக்கிறோம்.
இன்றைக்கு நம்ம 4வது அதிகாரத்திலிருந்து 21வது சாப்டர் வரைக்கும் படிக்க போகிற காரியங்கள் மிக மிக முக்கியமான ஒன்று. அடிக்கடி எல்லோரும் குழப்பிக் கொள்ளுகிற ஒரு காரியம், புரிந்து கொள்ள முடியாத அநேக சத்தியங்களை படிக்க போகிறோம். ஆகையினால மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க நான் அன்போடு உங்களை அழைக்கிறேன். கண்கள் முன் நாம் செபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நீர் ஆசீர்வதித்திருக்கிறதானே இந்த அருமையான மனரம்யமான மாலை பொழுதுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வேதத்தை எங்களுக்கு படித்து கொடுக்கிறீர், புரிய வைக்கிறீர், உம்முடைய மகத்துவங்களை உணரும்படியான கிருபையை கொடுக்கிறீர். இந்த நாளில கூட கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட பேசுவதற்கு எங்களை தாழ்த்துகிறோம். வேத வசனத்தை எங்களுக்கு புரிய வைக்கும்படியாக நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். இந்த வேத ஆராய்ச்சியில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய மகிமையான வார்த்தைகள் எங்களுக்கு பிரகாசமாயிருக்கட்டும். ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, 4வது அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாக உற்று பார்ப்போம். இன்றைக்கு 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருக்கிற ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தது. இவைகளுக்கு பின்பு, எவைகளுக்கு பின்பு, இந்த 1வது வசனம் 4வது அதிகாரம் 1வது வசனம் இருக்கிறது அல்லவா? இந்த முதல் வசனத்துல 2 முறை இவைகளுக்கு பின்பு என்று ஒரு வார்த்தை வருகிறது. சோ இந்த இவைகளுக்கு பின்பு என்று சொல்லும் பொழுது தேவனுடைய மிகப்பெரிய ரட்சிப்பின் திட்டத்தை நாம் இன்றைக்கு சபைகளில் பார்க்கிறோம். சபை, நல்லா புரிஞ்சுக்கங்க, சபை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். ஆனால் இஸ்ரவேல் என்பது இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் இல்லை. நாம் எல்லாரும் இன்றைக்கு சபையினுடைய உறுப்பினர்கள். ஆனால் இஸ்ரவேல் இந்த திட்டத்துல இல்லை. அவங்க கர்த்தருடைய பிள்ளைகள். நான் உங்களுடைய தேவனாயிருப்பேன், நீ என்னுடைய ஜனமா இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னார் இல்லையா? அவங்களோட பண்ண உடன்படிக்கை வேற. நம்மோடு செய்திருப்பது என்னது? புதிய உடன்படிக்கை. இப்ப இந்த புதிய உடன்படிக்கை இஸ்ரவேலுக்கும் பொருந்துமான்னு கேட்டா எஸ். ஒரு இஸ்ரவேலனும் அப்போ இயேசு கிறிஸ்துக்கு பின்னால ரட்சிக்கப்படணும்னா அவனுக்கு ஒரே வழி, எந்த வழிதான்? இயேசு கிறிஸ்து தான். அவரை தவிர வேற எந்த வழி இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு முன்னால யூதர்கள் ஒரு கூட்டம் இருக்குது. இன்கேஸ் யூதர்கள் இயேசுவை ஏத்துக்கல, ஏற்கனவே ஒரு திட்டம் இருக்கிறது. தேவன் என்ன செஞ்சிட்டாரு? யூதர்களை அப்படியே வச்சிட்டார். யூதர்கள் அப்படியே இருக்கட்டும். யாரெல்லாம் கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறாங்களோ அவங்கதான் இப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற பாக்கியம் பெற்றிருக்கிறோம். நாம தான் இப்போ பரலோகத்தை பத்தி பேச போறோம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
அவர் தன்னுடைய பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுல சபைக்கு கொடுக்கக்கூடிய சத்தியத்தை பேசிட்டார். இவைகளுக்கு பின்புங்கிற வார்த்தை எதை குறிக்க போகிறதுனா, தானியேல் சொன்ன 69 வாரம் 70வது வாரம், இந்த ஒரு வாரத்துக்கு முன்பதாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் 69க்கும் 70க்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய கேப் இருக்குது. அந்த கேப்ல தான் சபை இருக்கிறது. சபை எடுத்து கொள்ளப்பட்ட பிற்பாடு என்ன நடக்கும்? இப்ப நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்திலிருந்து 21வது அதிகாரம் வரைக்கும் படிக்க போறது எதுவுமே சர்ச் காலத்துல நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. பைபிளை படிக்கும்போது நமக்கு இந்த தெளிவு இல்லைன்னா, இதை படிச்ச உடனே நமக்கு என்ன செஞ்சிடும்? ஒரு பயம் வரும். ஆக்சுவலா 4வது அதிகாரத்துல 1வது வசனத்திலிருந்து 22வது அதிகாரம் 5வது வசனம் வரைக்கும் சபை என்கிற வார்த்தை இல்லவே இல்லை. சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன், நீங்க 3வது அதிகாரம் கடைசி வரைக்கும் இதை என்ன பண்ணலாம்? படிக்கலாம். 22வது அதிகாரம் 6வது வசனத்துக்கு மேலதான் என்ன வார்த்தையே இருக்கிறது? சபை என்ற வார்த்தையே இருக்கிறது. அது வரைக்கும் என்ன வார்த்தை கிடையாது. அப்போ நம்ம இன்றைக்கு 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 22வது அதிகாரம் 5வது வசனம் வரைக்கும் படிக்க போகிற எல்லாமே யாருக்கு பொருத்தமானது? இது எப்பொழுது பொருத்தமானது? எந்த விஷயங்கள் இதுக்குள்ள அடங்கி இருக்கிறதுன்னு கேட்டா, சபை எடுத்து கொள்ளப்படும். என்ன எடுத்து கொள்ளப்படும்? நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம புரிந்து கொள்ளணும்னு சொன்னா 2 விஷயங்களை பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? நான் போறேன். இப்போ யோவான் 14வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் 14வது அதிகாரம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். சரி, நீங்க இத படிக்கணும்னா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவானவர் திரும்ப வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரைட், எல்லாரும் கை தூக்கிறோம். சரி, இப்ப இயேசுவானவர் திரும்ப வரப்போகிற 2ஆம் வருகை இருக்கிறது இல்லையா? செகண்ட் கம்மிங் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த வருகை வரும்பொழுது மாம்சமான எல்லா கண்களும் அவரை என்ன பண்ணும்? பார்க்கும். அப்படி வரும்பொழுது பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோடு அவர் என்ன பண்ணுவாரு? வருவார். அவர் வரும்பொழுது சகல பரிசுத்தவான்களோடு வருவார்னு சொல்லப்படுகிறது. நம்ம தானே? தம்முடைய பரிசுத்தவான்களோடு அவர் வருவார். அவர் வருகிறதை ஒட்டுமொத்த உலகமும் பார்க்க முடியும். அப்படி கவனிச்சா இப்போ நாம் அவர் வரும்போது இங்க இருப்போமான்னு கேட்டா, ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆக்சுவலா சர்ச் செகண்ட் கம்மிங்ல இங்க இருக்குமான்னு கேட்டா இல்லை. செகண்ட் கம்மிங் அவர் வர்றதுக்கு முன்னாடியே யார் எடுத்துக்கொள்ளப்படுவா? சபை ரகசியமாக எடுத்துக்கொள்ளப்படும். நீண்ட நாட்களுக்கு முன்பதாக நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொன்னேன். ஒரு ஸ்கார்பியோ வெஹிக்கிள்ல பின்னால ஒரு வசனம் இப்படியாக எழுதப்படும், ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த வாகனம் நடுரோட்ல கேட்பாரற்று
நீண்ட நேரம் நிற்கிறது, நடு ரோட்டிலேயே நிற்கிறது. இந்த வாகனம் ஒருவேளை யாராலும் உரிமை கொண்டாடப்படவில்லை, இல்லை இந்த வாகனம் இடையூறாய் நிற்கிறது ரொம்ப நேரம் அப்படின்னு சொன்னா, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்போம். ஆக்சுவலா திடீர்னு நான் எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பேன். ரகசியமாய் கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்ளுவார். எப்படி அது? குறிப்பாக நீங்க 1 தெசலோனிக்கர் புத்தகத்துல நமக்கு ஒரு வசனம் இருக்கிறது, குறிப்பு இருக்கிறது. 5வது அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்கள். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரையடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரத்திலிருந்து 3வது அதிகாரம் வரைக்கும் சபைக்கு சொல்லப்படும் பொழுது அநேக காரியங்களை கர்த்தர் படித்து கொடுத்து, நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் எங்க இருக்குதுன்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆனா 4வது அதிகாரத்திலிருந்து 21வது அதிகாரம் வரைக்கும் நியாய தீர்ப்பு எப்படிப்பட்டதுன்னு பேசுறார். இப்ப வேதம் என்ன சொல்லுது? நமக்கு பவுல் மூலமா என்ன சொல்றார்? நம்ம நியாய தீர்ப்புக்கு என்ன பண்ணப்படல, நியமிக்கப்படல. கோபாக்கினைக்குன்னு நம்மளை நியமிக்கல, ரட்சிப்படைவதற்கு தான் என்ன பண்ணிருக்கிறாரு. அப்போ நமக்கு ஒரு ஆறுதல் சொல்ல முடியும், தைரியம் சொல்ல முடியும்னா, விசுவாசிகளுக்கு ஒரு தைரியம் சொல்ல என்ன சொல்லலாம்? நீ நியாய தீர்ப்புல போய் நிற்க மாட்ட, நியாயம் தீர்க்கிறவனாய் நிற்பாய். நீ எங்க நிக்க மாட்ட? இயேசுவின் 2ஆம் வருகையில தம்முடைய பரிசுத்தவான்களோடும் தூதரோடும் கூட அவர் வருவார்னா, எடுத்து கொள்ளப்பட்ட தூதர்கள் தான் என்ன பண்ணுவாங்க அவரோடு கூட. இப்போ நம்ம 1 தெசலோனிக்கர் 4 என்ன வாசிக்கிறோம்? குறிப்பா 16வது வசனம் பாருங்க. எப்பொழுதும் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரியே தெரியுது பாருங்க. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன பண்ணுவாங்க? எழுந்திருப்பாங்க. உயிரோடு இருக்கிற நாம என்ன பண்ணுவோம்? அப்ப நம்ம எல்லாம் சர்ச்சு உயிரோட தானே இருக்கோம் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. அதுக்கு விடைய நீங்க 2வது தெசலோனிக்கர் நிருபத்துல பார்க்க முடியும். 2வது அதிகாரம் பாருங்க, 2வது வசனத்திலிருந்து படிங்க. ஒரு ஆவினாலாவது பாருங்க, நான் ஒருவேளை ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா நான் படிச்சா கண்டிப்பா கேட்கும் உங்களுக்கு. நீங்க முதல்ல கிறிஸ்துவின் நாள் சமீபமாய் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டா நீங்க கலங்காதீங்க, பயப்படாதீங்க, சஞ்சலப்படாதீங்க. ஏன்னா எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள். இப்போ அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டால் ஒழிய இயேசுவானவர் என்ன பண்ண மாட்டாரு? வரமாட்டார். சரி, அப்படி சொல்லும் பொழுது ரொம்ப குறிப்பிட்டு பார்க்கணும்னா 7வது வசனத்தை பாருங்க. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் பொழுது அந்த அக்கிரமக்காரன் அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே. சரி, இப்போ ரொம்ப தெளிவா என்ன சொல்லப்படுது?
அந்தி கிறிஸ்து இந்த உலகத்துல வருவான். அவன் வரணும்னு சொன்னா தடை செய்கிற ஒருத்தர் இங்கிருந்து என்ன பண்ணப்படணும்? நீக்கப்படணும். யார் அந்த தடை செய்கிறவர்? ஆவியானவர் இந்த பூமியில இருக்கக்கூடாது. ஆவியானவர் இருக்கக்கூடாதுன்னா ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்கள என்ன பண்ண மாட்டாங்க? இங்க இருக்க மாட்டாங்க. அப்ப ஏன் அவர் அப்படி சொன்னாரு? ஆக்சுவலா நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு விசுவாசி ரட்சிப்படைந்த பிற்பாடு, அவன் கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, தேவ ஆவியானவர் அவனுக்குள்ள என்ன பண்ணப்படுகிறாரு? கொடுத்து முத்திரித்து வச்சிருக்கிறார். சோ இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை எப்பொழுது இருக்கும்? அக்கிரமம் விசுவாச துரோகம் நேரிடணும், கொடிய வஞ்சகம் எல்லாரும் விசுவாச துரோகம் பண்ணணும். அதெல்லாம் நடக்கணும்னா அந்தி கிறிஸ்துன்னு ஒருத்தனை வெளிப்படணும். அந்தி கிறிஸ்துன்னு ஒருத்தன் வெளிப்படணும்னா இங்க ஒருத்தர் அந்தி கிறிஸ்து செயல்படுறதுக்கு தடையாக இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவர் நீக்கப்படணும். அப்ப நீக்கப்படும் பொழுது அவர் என்ன செய்யறாரு? ராப்சர்னு பேர் இதற்கு. சபையை ரகசியமாய் தன்னத்திலிருந்து என்ன பண்றாரு? எடுத்துக்கொள்றாரு. எவ்வளவு காலம்? சொல்ல போனா ரொம்ப நீண்ட காலம் நினைச்சுக்காதீங்க, 7 வருடம். அவருடைய ரகசிய வருகைக்கும் பகிரங்க வருகைக்கும் எவ்வளவு காலம்? 7 வருஷம்தான். 7 வருஷமும் 2ஆ பிரிக்கப்படும். காலம், அரை காலம். காலம் என்றால் ஜஸ்ட் 1 வருஷம், அரை காலம்னா அரை வருஷம். 3 வருஷ காலம். முதல் 3 வருஷம் உபத்திரவ காலம், 2வது 3 வருஷம் மகா உபத்திரவ காலம் இந்த உலகத்துல இருக்கும். சரி, இதெல்லாம் போட்டு பயங்கரமா குழப்பிக்க வேணாம். நம்ம போக போக படிக்க 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 இதெல்லாம் நமக்கு தெளிவாகும். இயேசுவானவர் ரகசியமாய் தன்னுடைய சபையை எடுத்து கொள்ளுகிறார்னு சொல்லும் பொழுது நாம் ஒரு காரியத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க மத்தேயு புத்தகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பழைய ஏற்பாட்டினுடைய ரெஃபரன்ஸ் 92 முறை இருக்கிறது. எபிரேயர் புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 102 முறை இருக்கிறது. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 22:5 வரைக்கும் 285 முறை பழைய ஏற்பாடு கோட் பண்ணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிற அநேக ரெஃபரன்ஸை இங்க நீங்க பார்க்கலாம். சோ அப்ப முழுக்க முழுக்க இப்ப படிக்க போகிற எல்லாம் ஒருவர் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க மட்டும் இல்ல, நாமும் தான். நமக்கு இது பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது, பயப்படுவதற்கு அல்ல. நாம் இந்த வசனங்களை படிக்கும் பொழுதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? ஐயோ, இந்த யுத்தம் வருமா, அந்த முத்திரை உடைக்கப்படுமா, இந்த கலசத்தை பத்தி பேசுறாங்களா, ஒருவேளை இந்த நட்சத்திரத்தை பத்தி பேசுறாங்களா, இந்த சண்டையா, நீங்க அதை பத்தி எல்லாம் ஒரி பண்ணவே வேண்டாம். ஆனா இவையெல்லாம் நம்ம அறிந்து வைத்திருக்க வேண்டும். நம்ம இன்றைக்கு படிக்க போகிற பாடம் கூட நாம் மிக கவனமாய் நம் இருதயத்துல பதித்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம். சோ அப்போ நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகம் படிக்கிறப்போ முதல் 3 அதிகாரம் நீங்க மனப்பாடம் கூட பண்ணுங்க. முதல் 3 அதிகாரத்துல எபேசு சபையின் தூதனுக்கு எழுதும் பொழுது எதையெல்லாம் சொன்னாரு, சிமென்னா சபைக்கு என்ன சொன்னாரு, பெர்கமு சபைக்கு என்ன சொன்னாரு, தியத்திராவுக்கு என்ன சொன்னாரு, லவோதிக்கா வரைக்கும் நம்ம படிக்கிறப்போ பிலதெல்பியா சபை மாதிரி நம்ம இருக்கலாமா, லவோதிக்கால இருக்கிற பிரச்சனைகள்லாம் என்னென்னலாம், இதெல்லாம் கவனிச்சு பார்த்து நான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்னத்திலிருந்து நீக்கி போட வேண்டும். அது ஓகே. எதெல்லாம் நீக்க சொன்னாரு, எதெல்லாம் சரி செய்ய சொன்னாரு, தட்ஸ் ஃபைன். ஆனா இப்ப படிக்க போறது என்ன தெரியுமா? நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை, நாம் கவனித்து ஆக்சுவலா பரலோகம்னா எப்படி இருக்குங்க, பரலோகத்துல என்னெல்லாம் சம்பவிக்கும். நீங்களும் நானும் பரலோகத்தை பத்தி பயங்கரமா இமேஜின் பண்ணிருக்கிறோம். ஆக்சுவலா விசுவாசிகள்கிட்ட கேளுங்க, பரலோகம்னா என்னன்னு டிஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க.
we don't know many thing. நிறைய பேர் இப்பவும் இட்லி பாயா சாப்பிட்டு வந்தவங்க இருக்கிறாங்க. சரியா? அங்க போனேன், அங்க சாப்பாடு கொடுத்தாங்க. எப்படி பாசுமதி அரிசியோட எப்படி இருந்துச்சான்? ரொம்ப நீட்டா இருந்துச்சான். சரியா? நிறைய நேரத்துல பரலோகத்தை பற்றி அநேக கற்பனைகளும் அநேக விஷயங்களும் நடக்கிறது. ஒரு அம்மா அவங்க வீட்டுக்கார்ட்ட ரொம்ப கவலையோடு கேட்டிருக்கு, ஏங்க பரலோகத்துல போனா புருஷன் பொட்டாண்டிட்டு சொல்லவே முடியாதாமே, அங்க நீங்க என் புருஷன், நான் பொண்டாட்டி, நம்ம பிள்ளைங்க அப்படிலாம் எதுவுமே பண்ண முடியாதாமே, அதனால தாண்டி அது பரலோகம் அப்படின்னாரு அவரு. சரி, உண்மையாவே நம்ம பரலோகத்தை பத்தி பயங்கரமா நிறைய ஜோக் பண்றோம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறோம். பரலோகம்னா எப்படி இருக்கும் உங்ககிட்ட கேட்டா, வாட் யூ கேன் டிஸ்கிரைப், நீங்க எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? பரலோகத்துக்கு ஒருத்தர் தான் போயிருக்கிறாரு, ஒருத்தர் தான் அங்கிருந்து வந்தாரு. இங்க யாராவது உங்க சேனல்ல யாராவது போட்டி போட்டு நான் போய் வந்தேன், நான் இப்பதான் மகளிர் இலவச பேருந்துல போய் எங்க போயிட்டு வந்தேன், பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன், இப்பதான் காலைல இறங்கினேன், அங்க இட்லி சாப்பிட்டேன், அங்க மோசே உட்கார்ந்தாரு, ஆபிரகாம் உட்கார்ந்தாரு, இயேசுவனர் உட்கார்ந்தாரு, எனக்கு ஒரு கேஸ்ட் கொடுத்தாரு, இந்த கதையெல்லாம் யாராவது சொன்னாங்கன்னா அது குப்பை, தூக்கி போட்டுருங்க, தயவுசெய்து செவி கொடுக்காதீங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் அதெல்லாம், அது உண்மை கிடையாது. சபை எடுத்து கொள்ளப்படுவதற்கு பிற்பாடு என்னவெல்லாம் நடக்க போகிறது, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை நான் உங்களுக்கு சொல்றேன், நீ எழுது, இங்க ஏறிவான்னு சொல்லி கூப்பிட்டாரு. அவன் ஆவிக்குள்ளானான். யோவான் ஆவிக்குள்ளான பொழுது அவன் பரலோகத்துக்கு செல்லுகிறான். இது தரிசனம். ஈவன் லிட்டரலா பரலோகத்துக்கு போனானா இல்லை. இயேசுவானவர் ஒரு வாசலை அவனுக்காக திறக்கிறார். நீ எல்லாவற்றையும் பார், விசுவாசிகளுக்கு எழுதி கொடு, பரலோகம் எப்படி இருக்கும். நீங்களும் நானும் வாஞ்சிக்கிறோமே பரலோகத்துக்கு போகணும். இயேசுவானவர் சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் உங்களை என்ன செய்வேன், அங்க நான் அழைச்சிட்டு போவேன்னு சொன்னார். இதோ பிதாவினுடைய வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, மேன்ஷன்ஸ் பேர், அதுக்கு ரூம்ஸ். நான் உங்களை அங்க கூப்பிட்டு போவேன். ஓகே, நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், இங்க இருக்கிற வாழ்க்கையினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் பரலோகம்னு நினைக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய எந்த துன்பமும் அங்க இருக்க போவதில்லை. அங்க சந்தோஷமா இருக்க போறோம், சமாதானமா இருக்க போறோம். ஆனா இங்க இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை அங்க இருக்க போது நம்ம ஒரு வேலை யூகிக்கிறோம். இட்ஸ் நாட் லைக் தட். நாம என்ன கற்பனை பண்றோமோ, நம்ம என்ன யூகிக்கிறோமோ அது இல்லை. ஸோ அதனால என்ன பண்ண போறோம், நம்ம வேதாகமத்தை உற்று கவனிக்க போறோம். பரலோகம் என்பது என்ன, பரலோகம் என்பதை நம்ம எப்படி பார்க்க போகிறோம். ஸோ கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிற உண்மையான வார்த்தையை நாம் எப்படி புரிந்து கொள்ள போறோம். அதனால நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். சரி, நல்லா கவனிக்கணும். ஒரு சிங்காசனம், ஆக்சுவலா நீங்க த்ரோன் அப்படின்னு சொன்னா, இந்த சிங்காசனத்தை நம்ம எப்படி கற்பனை பண்ணுவோம். நீங்க எல்லாருமே பொதுவாகவே இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதனுடைய உருவகத்தை புரிஞ்சுக்கணும்னா, நீங்க ஆர்டினரியா சேர்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க. இப்போ இந்த சேருக்கும் நீங்க கல்யாண மண்டபத்துக்கு போனீங்கன்னா, கல்யாணம் வரவங்க எல்லாரும் உட்கார்றதுக்கு ஒரு சேர் போட்டிருக்கோம். மாப்பிள்ளை பொண்ணுக்கு மட்டும் என்ன பண்ணிருக்கோம், ஒரு சேர் போட்டிருக்கோம். யாரும் வேணா போய் அந்த சேர்ல உட்காந்துருவாங்களா? உட்கார மாட்டாங்க. நீங்க ஒரு நீதிமன்றத்துக்கு போறீங்க, எல்லாரும் உட்கார்றதுக்கு பெஞ்ச் இருக்கும், சேர் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா நீதிபதி உட்கார்றதுக்கான ஒரு சேர் இருக்கும். சிங்காசனம்
ஒரு ராஜ்யத்தினுடைய மகத்துவத்தையும் மகிமையையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பிரதிபலிக்கிறது எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சிங்காசனம் சொல்லும். நீங்க பண்டைய கால வரலாறுகளை, ராஜாக்களுடைய வரலாறுகளை நீங்க ஒருவேளை த்ரோன், இப்போ சோழர் கால ஆட்சியில அவங்க எப்படிப்பட்ட சிங்காசனத்துல உட்கார்ந்தாங்க, கிரேக்க சாம்ராஜ்யத்தினுடைய த்ரோன் எப்படி இருக்கும், ரோம சாம்ராஜ்யத்தினுடைய த்ரோன் எப்படி இருக்கும், மேதோ பெர்ஷியானுடைய த்ரோன், பாபிலோனுடைய த்ரோன் எப்படி இருக்கும். இந்த த்ரோன் சொல்லும் அவங்களுடைய ஆட்சி முறையையும் அவங்களுடைய அதிகாரத்தையும் அவங்களுடைய வல்லமையும் அவங்களுடைய மகிமை பிரசாபங்களை எல்லாம் அந்த த்ரோன் சொல்லும். நான் பரலோகத்துக்கு அங்க வாசல் திறக்க கண்டேன், அங்க ஒரு சிங்காசனத்தை பார்க்கிறேன், அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார் ஒருத்தர். இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நமக்கு அடுத்த வசனம் உதவி செய்யுது. அந்த வசனம் என்ன சொல்லுது? 3வது வசனம், வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிர கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது, அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. நல்ல தெளிவான ஒரு விளக்கத்தை அவர் கொடுக்க முயற்சி பண்றார். சரி, பிசிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஒருத்தர் கூப்பிட்டாருன்னு சொன்னல, யார் அவர்? நான் முதலாவது ஒரு சத்தம் கேட்டேன் தெரியுங்களா? இந்த அதிகாரத்தை சொல்லும் போது, என்னுடனே முன்பு எக்கால சத்தம் போல என்னோட ஒருத்தர் பேசினார் இல்ல, அவர் தான் என்ன கூப்பிட்டார், இங்க ஏறிவான்னு சொன்னார். யார் அவர்? இந்த 1வது அதிகாரத்திலே நமக்கு இதுக்கு விளக்கம் படிச்சோம். இது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற வார்த்தை தான். எக்கால சத்தம் போன்று என்கிட்ட பேசினார் இல்லையா, அவர் தான் என்ன ஏறிவான்னு சொன்னார். இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறத நான் உனக்கு என்ன பண்றேன், காண்பிப்பேன்னு சொன்னாரு. அவரு தான் அங்கதான் நான் ஏறி போகிறேன். அங்க உட்கார்ந்து இருக்கிறார் ஒருத்தர், வீற்றிருக்கிறவரை நான் பார்த்தேன், பார்வைக்கு வச்சிர கல்லும் பதுமராகத்துக்கும் உப்பாயிருந்தார். சரி, எத்தனை பேர் நீங்க டைமண்ட், ஒருவேளை ஜாஸ்பர், இன்னும் சொல்ல போனா வேற ஏதாவது நீலக்கல் அந்த மாதிரி ஏதாவது கையில போட்டிருக்கோங்க இருக்கீங்களா? அங்க மரகத கற்கள் யாராவது வச்சிருக்கீங்களா? யாரும் போட்டதில்ல. ஓகே. நவரத்தினம்னா எத்தனை? 9. நவம்னா 9. ஆனா ஆக்சுவலா மாணிக்க கற்கள் 12 வகைப்படும். சரிங்க, எத்தனை வகை? 12 வகை இருக்கிறது. நீங்க ஏசாயா 14 பாத்தீங்கன்னாலும் சரி, ஒருவேளை நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னாலும் சரி. சரி, குயிக்கா நம்ம எத்தனை வகையான கற்கள் இருக்கிறது தெரிஞ்சுக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 21 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாவது அஸ்திபாரம் வச்சிரக்கல், 2வது இந்திர நீலம், 3வது சந்திரகாந்தம், 4வது மரகதம், 5வது கோமேதகம், 6வது பதுமராகம், 7வது ஸ்வர்ண ரத்தினம், 8வது படிக பச்சை, 9வது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி. இவைகளே எத்தனை கற்கள்? 12 கற்கள், ஸ்பெஷல் மாணிக்க கற்கள். சரி, இப்ப நம்ம வாசிக்கக்கூடிய இந்த 4வது அதிகாரத்தின் 3வது வசனத்துல 2 கற்கள் இணைந்திருக்கிறதை போல ஒரு தோற்றத்தை அவர் பார்க்கிறார். ஒன்று வச்சிரக்கல், 2வது பதுமராகம். இந்த வச்சிரக்கல் எப்படி இருக்கும்? முழுக்க முழுக்க இட்ஸ் அபவுட் பியூரிட்டி. அதாவது ஒரு நபரை நான் பார்க்கிறேன், அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்னா, பார்க்கும் பொழுது வச்சிரக்கல்லை போல தோற்றமளிக்கிறார். பதுமராகமும் இணைந்ததை போல தோற்றமளிக்கிறது. பதுமராகம் எப்படி இருக்கும்? முழுக்க முழுக்க ரெட்டிஷ். ஒரு ரத்தனம்னு சொல்ற அந்த வார்த்தைக்கு ரத்த கலர் அப்படின்னு சொன்னா,
அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தின பிற்பாடு ஒரு சொட்டு கூட மிஞ்சல. ஆனா இப்ப பரலோகத்துல வீற்றிருக்கிறவருடைய சரீரம் எப்படி இருக்குது நம்ம பார்த்தா ரத்த கலர்ல இருக்கிறார், வெள்ளை கலர்ல இருக்கிறார். எப்படிங்க வெள்ளையும் சகப்பும் சேர்ந்து எப்படி இருக்கும்? அவரு ஒரு உருவகத்தை கொடுக்கிறார். அங்க ஒருத்தர் வீற்றிருக்கிறத நான் பார்க்கிறேன். அவரு நவரத்தன கல்லை போல ஜொலிக்கிறார். அவருக்கு பின்னால ஒரு வானவில் இருக்கிறது, அந்த சிங்காசனத்துக்கு பின்னால. அந்த வானவில் எப்படி இருக்குதுன்னா மரகதம் போன்று இருக்கிறது. மரகதம் பியூரா கிரீன். மரகதம் கல் எப்படி இருக்கும்? கிரீன். 3 கலர் இங்க சொல்லப்படுது. ஒன்னு சிவப்பு, இன்னொன்று வெள்ளை, இன்னொன்று பச்சை. நம்ம ஊர் தேசிய கொடியில் என்னென்ன கலர் இருக்குது? ஆரஞ்சு, வெள்ளை, பச்சை. சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய நிலை ஆரஞ்சு இல்லது, இல்ல காவியெல்லாம் கிடையாது. அது என்ன கலரு? ரெட்டு. சரிங்களா? ரெட் எதை குறிக்க தெரியுமா? அவருடைய ரத்தத்தை குறிக்கிறது. ஒயிட் பியூரிட்டியை குறிக்கிறது. கிரீன் புது லைஃப் குறிக்கிறது. இது 3ம் நாங்க போய் பார்க்கிறோங்க. அவருடைய சிங்காசனம் மகத்துவத்துக்குரியதா இருக்கிறது, மகிமைக்குரியதா இருக்கிறது. நீங்க இயேசு கிறிஸ்துனா என்ன நினைச்சுக்கிட்டீங்க? இந்த முன்னாடி இங்க வந்தாரு, யார் வேணா அடிக்கலாம், அப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு, அவரு எங்க வேணா போனாரு, தூங்குனாரு, யார் வீட்டுல வேணா சாப்பிட்டாரு. ஒரு எளிமையான ஒரு தாழ்மையான ஒரு தோற்றத்தை நீங்க பாத்தீங்கல்ல. இயேசுவானவர் எப்படி இருப்பார்? நீங்க ஏதோ அப்படி தாடி வச்சுக்கிட்டு அப்படியே தலைமுடி நீட்டா வச்சுக்கிட்டு பார்த்தா ஒரு எளிமையா. அவருடைய மகிமையை நான் எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. அவர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். உயரமும் உன்னதமான சிங்காசனத்துல ஒருத்தர் வீற்றிருக்க நான் கண்டேன். பார்த்த உடனே நான் அதமானேன்னு நினைக்கிற அளவுக்கு ஏசாயாவுக்கு அந்த காட்சி இருந்தது. எசேக்கியேல் பார்த்தாப்ல, தானியேல் பார்த்தாங்க, இப்ப யோவான் பார்க்கிறார். யோவான் சிங்காசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துனுடைய தன்மை எப்படிப்பட்டது? அவர் மாணிக்க கற்களை போல பளபளப்போடு கூட பிரகாசத்தோடு கூட அவருடைய தன்மையை எக்ஸ்பிளைன் பண்ணுனா சாதாரணமா சொல்ல முடியாது. நான் ஒருத்தரை பார்த்தேங்க, கருப்பா குள்ளமா ஒல்லியா இப்படிதான் நம்ம சொல்லுவோம். சகப்பா இருப்பாருங்க, அப்படியே தகன்னு இருந்தாருங்க, நல்ல கலருங்க அவரு, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். ஆனா சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? ஒளி புகாத ஒரு கல், பிரகாசமான ஒரு கல். அது இந்த உலகத்திலேயே விலையேற பெற்ற கல். எப்படி? சாதாரணமா நீங்க ஒரு மரகதம் அப்படி வாங்கினீங்கன்னா, ஈவன் த பெஸ்ட் மரகதம் 1 கேரட் நீங்க வாங்கினா 1,00,000 ரூபாய். பெஸ்ட் ஒன். அதனுடைய விலை எவ்வளவு தூரத்துக்கு போகும்? நீங்க வச்சிர கல்லும் சரி, பதுமராகமும் சரி, மரகதமும் சரி, நீங்க ஒருவேளை இதை நீங்க வாங்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா we cannot. சர்வசாதாரணமா இப்ப மேக்சிமம் நீங்க ஒரு ஜுவல் வாங்க போனீங்க, ஜுவல்லரிக்கு போறீங்க அப்படின்னா, நீங்க ஒருவேளை தங்கம் வாங்கும் போதே they want to convince you we have a diamond collections, please come and see. நீங்க வந்து பாருங்க. சும்மா மேல ஒரு 1 கிராம்ல தங்கத்துக்கு மேல வைக்கக்கூடிய 1 கிராம் டைமண்ட் நம்ம கிட்ட என்ன சொல்லுவாங்க, இதனுடைய ரேட் எவ்வளோ? பயங்கரமான ஒரு ரேட். நீங்க இயேசுவானவரை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவருடைய மகிமை, அவர் எப்படிப்பட்ட தன்மையுடையவராய் இருக்கிறார்னா வித் பியூரிட்டி. உண்மை அவருடைய தன்மை எதற்கும் ஒப்பிட முடியாது. அவருடைய மகத்துவத்தை எக்ஸ்பிளைன் பண்ணார். சரி, ரொம்ப முக்கியமா இன்னொன்னு ஆட் பண்ணாரு. அதுல மரகதம் போன்ற ஒரு வில்லை நான் பார்த்தேன். ஆக்சுவலா வானவில்னா உங்களுக்கு ஞாபகம் வருது நோவாவின் காலத்துல
தேவன் ஒரு வானவில் என்ன பண்ணாரு? ஆமா, காமிச்சார்ல. என்ன அது? ஒரு உடன்படிக்கையினுடைய அடையாளம். சரி, அப்ப அங்க சொல்லும்போது சொன்னாரு, என் வில்லை நான் என்ன பண்ணேன்? நீங்க வாசித்திருக்கீங்களா? வாங்கலாம், நீங்க ஆதியாகமம் புஸ்தகத்துல நான் 9வது அதிகாரம் 13வது வசனம். நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். பாருங்க, நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கும். ரைட், வாசிங்க. நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். பாருங்க, தேவன் தன்னுடைய உடன்படிக்கைக்கு அடையாளமாக தன்னுடைய வில்லை அதுல வைத்தார்னு. சரி, ஆக்சுவலா நீங்க வானவில் எத்தனை கலர்ல இருக்கு? ஆக்சுவலா எத்தனை கலர் தெரியுமா? அது நீங்க போய் என்ன பண்ணுங்க, ஸ்டடி பண்ணுங்க. 7 கலரா? அது 7 கலர் தானா? அது எத்தனை கலரு? ஏன் 7 கலரா தெரியுது? அதனுடைய மகிமை என்ன? ப்ளீஸ் கோ அண்ட் ஸ்டடி. சரிங்களா? ரீட் பண்ணுங்க. உண்மையாகவே அந்த வில்லு அப்படி இல்லை. இது இந்த வில்லுக்கு ஒரே கலர் தான். அது என்ன கலரு? பச்சை கலரு. நித்திய ஜீவனை குறிப்பதற்கு ஒரு கலர் இருக்கிறது. நித்திய ஜீவன், எனக்கு புதிய வாழ்க்கை பரலோகத்துல உண்டாயிருக்குதுன்னு சொல்றதுக்கு அவருடைய உடன்படிக்கை எனக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? அந்த உடன்படிக்கை காமிக்கிறது. இவங்க எல்லாரும் என்ன, இவர் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறாரு, ஒரு வில் இருக்கிறது. அதுல முக்கியமான அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரியலமாய். மன்னிக்கணுமா, நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வந்துருங்கம்மா. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. பாருங்க, ஒரு சிங்காசனத்தை சுற்றிலும் 24 சிங்காசனங்கள் இருந்தது. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். இப்ப கவனிங்க, இவர்களை மூப்பர்கள் என்று அழைக்கிறார். பிரெஸ்பிட்டேரியன், பிரெஸ்பிட்டீரோஸ். இந்த மூப்பர்கள் யார்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர்கள். இவர்கள் எல்லோரும் கர்த்தருடைய கிருபையினாலே தேவ ராஜ்யத்துக்குள்ள, ஏற்கனவே சொன்னாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்துல உட்கார செய்வன் சொன்னார் இல்லையா? தட்ஸ் த ரெப்ரசன்டேட்டிவ். நம்ம எல்லாருக்கும் சொல்லப்படுற ஒரு விஷயம், மீட்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள் அவரோடு கூட உட்காருவதற்கான ஒரு பாக்கியத்தை பார்க்கலாம். சோ ஒரு புதிய லைஃப் அவருடைய ரத்தத்தினால, பரிசுத்தத்தினால உண்டாயிருக்கக்கூடிய ஒரு ராஜ்யத்தை குறிக்கிற ஒரு காரியம். பரலோகம் எப்படி இருக்கும்? பரிசுத்த ஸ்தலம். அது கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள் இருக்கிற இடம். அது புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டவர்கள் கூடியிருக்கிற இடம். அது அவருடைய ராஜ்யத்துல அவர் ராஜாவாய் வீற்றிருப்பார். உண்மையாவே இயேசுவானவர் உட்கார்ந்திருக்கிற அதே அந்த சிங்காசனத்திற்கு பக்கத்து, அதை சுற்றிலும் சிங்காசனங்கள் இருக்கிறது. அவருடைய சைஸ் என்ன, அவங்க எங்க உட்கார்ந்துருக்கிறாங்க, மேல உட்கார்ந்துருக்கிறாங்க, கீழே உட்கார்ந்துருக்கிறாங்க, இதெல்லாம் எதுவுமே சொல்லப்படல. ஒரு விஷயம் சொல்லப்படுது, அவரோடு கூட உட்கார முடியும். ஸோ அப்போ பரலோகம் எப்படிப்பட்ட ஒரு நிலை? உண்மையாகவே ஒரு ராஜாதி ராஜாவாய், அல்பா ஒமேகான்னு சொல்றோம், இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர். ஸோ அவர் உட்கார்ந்திருக்கிற ஒரு சிங்காசனம் அதிகாரத்துக்குரியது, வல்லமைக்குரியது, சகல மகிமைக்குரியது. அதே மகிமையை அவரால் மீட்கப்பட்டவர்களுக்கும் கொடுக்கிறார். அவர்களும் வெண்வஸ்திரம். பாருங்க, வெண்வஸ்திரம் தரிக்கிறதுங்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
அதே போல அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள். இவங்களை தவிர வேற யாராலும் அந்த வெண்வஸ்திரம் தரிக்கிறதுங்கிறது இல்லை. பரிசுத்தத்தை குறிக்கிற ஒரு விஷயம் இது. ஸோ இப்போ அவங்க எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்க? கிரீடம் தரிச்சிருப்பாங்க. அவங்க பொற்கிரீடம் என்ன பண்ணப்பட்டிருக்காங்க? அவங்க தலையில தரிப்பிக்கப்பட்டிருக்கும். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு தான் என்னத்தை சூட்டப்படும்? கிரீடம் சூட்டப்படும். ஸோ அப்ப ஜெயம் கொள்ளுகிறவர்கள் கிரீடம் சூட்டப்பட்டு அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட அமருகிற ஒரு பாக்கியம் உண்டு. ஸோ இதுக்கு பின்னால் நம்ம படிக்க போறோம் இல்லையா, பரலோகத்தை பற்றிய காட்சிகளே. நமக்கு ஃபர்ஸ்ட் காட்சி என்ன காட்சி? ஒரு வாசல் திறக்கப்படுகிறது. அந்த வாசல் திறக்கப்பட்டு ஒரு சிங்காசனம் இருக்கிறது. அந்த சிங்காசனத்துல ஒருத்தர் வீற்றிருக்க பார்க்கிறோம். அந்த வீற்றிருக்கிறவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? வச்சிரக்கல் பதுமுராகம் போன்ற கல்லை போன்ற பிரகாசமுடையவர் அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு வானவில் இருக்கிறது. அது மரகதம் போன்ற கலருடைய ஒரு வில்லா இருக்கிறது. அப்புறம் கீழே பார்த்தா சுற்றிலும் ஒரு 24 சிங்காசனங்கள் போடப்பட்டிருக்கிறது. 24 மூப்பர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர்கள் வெண்வஸ்திரம் தரித்திருக்கிறாங்க. அவர்களுடைய தலையில பொற்கிரீடம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையாவே இந்த காட்சி தான் பரலோகத்தினுடைய த எண்ட். கடைசியா பார்க்கிறப்ப என்ன நடக்க போகிறது? இவைகளுக்கு பின் நம்ம இதுக்குள்ள இப்ப இதை இப்ப ஆரம்பிச்சாச்சு. இது நடக்கணும்னா என்னெல்லாம் நடக்க போகுது நம்ம அப்படிதான் படிக்க போறோம். சோ இப்போ பரலோகத்தினுடைய காட்சி எப்படி இருக்கும்? நீண்ட ஆயுஷுடையவர் அங்க உட்கார்ந்து இருப்பார். மனுஷகுமார் அங்க இருப்பார். அவர் அதான் நவரத்தின கற்களும் உடைய மகிமை அவருக்கு இருக்கும். அவர் அங்க இருப்பார், உட்கார்ந்து இருப்பார். அவருக்கு எல்லா அதிகாரமும் எல்லா வல்லமையும் எல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அவருக்கு கீழே ஒரு 24 மூப்பர்கள் இருப்பாங்க. அந்த மூப்பர்களுக்கும் வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டிருக்கும். அவங்களுக்கு பொற்கிரீடம் தரிப்பிக்கப்பட்டிருக்கும். அங்க உட்கார்ந்து இருப்பாங்க. ஸோ இந்த காட்சியை நாம் பார்க்கிறப்போ ஆக்சுவலா 5வது வசனம் இப்படியா சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்க. அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. நான் ஒரு காட்சியை பார்க்கிறேன். சிங்காசனத்தினது மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. யாருடைய சிங்காசனம்? நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு சிங்காசனம் அங்கு போடப்பட்டிருக்கிறது. அதை சுற்றிலும் சிங்காசனங்கள் போடப்பட்டிருக்கிறது. சோ 7 ஆவி, பரிபூர்ணமாய் ஆவியானவரை குறிக்கிற ஒரு வார்த்தை. சோ எல்லா விதமான தேவனுடைய செயல்பாடுகள், கிறிஸ்துவின் செயல்பாடுகள், ஆவியானவர் மூலமாய் நடத்தப்பட்ட எல்லா கிரியைகளுக்கும் ஒரு வெற்றி வாகை சூடின ஒரு கூட்டத்தை நம்ம அங்க பார்க்கிறோம். ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு போதித்து கொண்டிருக்கிறார். அவர் நிச்சயமாய் இந்த உலகத்திலே தேவனுடைய உன்னதமான ரட்சிப்பை நமக்குள்ளாய் பிரவேசிக்க செய்து, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய செய்து, ஒரு ஆவியானவர் சபைக்கு சொல்லும் பொழுது என்னெல்லாம் சொன்னார் அதை கேட்டு ஒருத்தன் ஜெயம் கொண்டிருக்கும் பொழுது ஒரு காரியம் எப்பொழுதும் நம்ம கண்ணு முன்னால வைக்கப்படுகிறது. அது என்ன? கிறிஸ்துவானவர் வீற்றிருக்கிற இடத்துல நானும் வீற்றிருப்பேன். நான் ஆள்கிறவனாய் அவருடைய ராஜ்யத்தில் அவரோட கூட இருப்பேன். இதைத்தான் ஆவியானவர் எல்லா இடங்களுக்கும் வெளிப்படுத்த விரும்புகிறார். அப்ப பரலோக காட்சி, இதை எவ்வளவு தூரம் என்னால எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்க முடியும்? ஐ வில் டேக் டைம். இப்ப 4வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து 5வது வசனத்துக்கு வரைக்கும் அதுலயே எல்லாம் பரலோகத்தை என்ன பண்ணல. சோ அது சிங்காசனத்தை குறித்து நான் எப்படி பார்ப்பேன்? அந்த மகிமையினுடைய ஒவ்வொன்றையும் எப்படி பார்ப்பேன்? இந்த 21 சாப்டர் வரைக்கும் பார்த்தோம்னா ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மகிமையை பரலோகத்தை குறித்து பார்க்க முடியும். கம்ப்ளீட் பிக்சர் என்ன? அங்க நம்ம பார்க்க போகிறது நீண்ட ஆயுசுடையவர். அவர் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சிங்காசனத்துல வீற்றிருப்பார். அவருக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்படும். அவருக்கு தான் கர்த்தத்துவம் கொடுக்கப்படும். அவருக்குத்தான் ஆளுமை கொடுக்கப்படும். அவர்தான் மகத்துவமுள்ள ராஜனுமாய் அங்க உட்கார்ந்து இருப்பார். நாம் அவரோடு கூட உட்கார்வதற்கான ஒரு பாக்கியம் உண்டு. பரலோகம் என்பது நீங்களும் நானும் ஏதோ போனோம்,
அங்க நான் உட்காந்து சாப்பிட்டு வந்தேன், இதெல்லாம் இல்லை. யாராவது அப்படி சொன்னாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நீங்களும் நானும் ஒரு நாள் அந்த இடத்துக்கு போக வேண்டியவங்க. ரெப்ரசன்டேட்டிவ் யார் இது? ஒருவேளை நம்ம பின்னால படிக்கும்போது நமக்கு தெரியும், இது 12 கோத்திரத்தினுடைய தலைவர்கள், 12 மூப்பர்கள், 12 அப்போஸ்தலர்கள். சொன்னாரு, எங்களுக்கு என்ன ஐயா எங்களுக்கு கிடைக்குன்னு கேட்கிறப்ப சொன்னார், நீங்க என்ன பண்ணுவீங்க, என்னோடு கூட ராஜ்யத்துல நீங்க அந்த 12 சிங்காசனங்கள் மேல உட்கார்ந்துருப்பீங்கன்னு சொன்னார். 24 வில் ரெப்ரசன்ட். ஒன்னு இஸ்ரவேல் 12 அப்போஸ்தலர்கள், 24 மூப்பர்கள். ரெப்ரசன்டேட்டிவ், ரட்சிப்பை தேவன் இந்த உலகத்துக்கு கொடுத்ததுக்கு ரெப்ரசன்டேட்டிவா 24 பேர். சோ அது என்ன, எதை குறிக்கிறது? நம்ம எல்லாரும் அந்த இடத்துல இருப்போம். நமக்கு எல்லாரும் சிங்காசனா ஒரு பெரிய சேர், அங்க போய் எல்லாரும் வரிசையா உட்காந்துப்போம் இல்லை. இது அது மகிமையை குறிக்கிற விஷயம். நீங்களும் நானும் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு, ஒருவேளை இந்த உலகத்தை பத்தி, பூமியை பத்தி உங்ககிட்ட பேசுன்னு சொன்னா நீங்க நிறைய சொல்லுவீங்க. பூமியை பத்தி நிறைய நீங்க ஸ்டடி பண்ணிருக்கீங்க. பரலோகத்தை ஸ்டடி பண்ணிருக்கிறோமா? இல்லை. ஸோ இனிமே வரக்கூடிய காலங்கள் நம்ம என்ன செய்ய போறோம், பரலோகத்தை குறித்து நம்ம படிக்க போகிறோம். பரலோகத்தை குறித்து படிக்கணும் அப்படின்னு சொன்னா, அகெயின் ஐ வில் ரிமைண்ட் யூ, நீங்கள் 2, 3 இந்த 2 சாப்டரையும் படிக்கும் பொழுது, எபேசு சபை, சிமிர்னா சபை, பெர்கமு சபை, தியத்திரா சபை, ஒருவேளை பிலதெல்பியா சபை, லவோதிக்கேயா சபை, எந்த சபைக்கு ஆண்டவர் சொன்னாரோ அந்த சபைக்கு சொல்லப்பட்டதுல என்னை நான் ஒப்பிட்டு பார்த்து ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கணும், காதுள்ளவனாய் கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும். ஸோ நான் ஒரு நாள் நிச்சயம் நான் அவரை போய் பார்ப்பேன். அவரை போய் பார்க்கும் பொழுது எனக்கு வாசல் திறக்கப்படும். நான் திறக்கப்படும் போது பார்ப்பது எப்படிப்பட்டவரை பார்ப்பேன்? அவர் ரத்தினக்கல், இன்னும் சொல்ல போனா வஜ்ரக்கல்லும் பதுமராகவும் போன்ற ஒருவரை நான் என்ன பண்ணுவேன், பார்ப்பேன். அவருடைய சிங்காசனம், மகத்துவம் உள்ள சிங்காசனம் அங்கு போடப்பட்டிருக்கும். அவருக்கு மேலாக ஒரு வில் இருக்கும். அது உண்மையாகவே அந்த அளவுக்கு மரகதம் போன்ற ஒரு பிரகாசம் உள்ள ஒரு கல்லை போன்று இருக்கும். அது உண்மை. அதுக்கு கீழே சிங்காசனங்கள் போடப்பட்டிருக்கும். அந்த இடத்துல நானும் இருப்பேன். எவ்வளவு மகத்துவமான ஒரு காரியம். நீங்க இன்றைக்கு போய் ஒரு வேளை இதை நீங்க இமேஜின் பண்ணி பாருங்களேன். சாதாரணமா நம்முடைய கற்பனைக்கு எட்டாது. ஏன்னா பதுமராகம் எப்படி இருக்கும், ரத்தின கற்கள் எப்படி இருக்கும், நீங்க எல்லாம் ஒரு நபரையே நீங்க அப்படி பார்த்தா எப்படி இருக்கும்? நீங்க உங்களுடைய கற்பனையில இதை வரைய முடியுமான்னா, நாம எந்த அளவுக்கு அதை வியந்து பார்க்க போறோம். நான் அப்படிப்பட்டவரை தான் ஆராதிக்கிறேன். நான் யாரை தொழுது கொள்ள போறேன், யாரோடு கூட இருக்க போறேன். ஏன் இந்த மகிமை எனக்கு சொல்லப்படுது? பரலோகம்னா சும்மாலாம் சொல்லப்படல, ஏதோ கற்பனை கதை இல்லை. இது ஏதோ நடக்காத ஒரு விஷயம் இல்லை. நிச்சயமாகவே ஏசாயா பார்த்தது, எசேக்கியேல் பார்த்தது, தானியேல் பார்த்தது, யோவான் பார்த்தது. ஏன் வேதாகமத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, நமக்கு ஆறுதலும் தைரியமும் உண்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல நீ இருக்க போகிறது கொஞ்ச நாள். இது முடிந்த பிற்பாடு நீ ஒரு இடத்தில் நிற்பாய். நீண்ட ஆயுளோடு ஒருவர் இருக்கிறார் இல்லையா, நீயும் நித்திய ஜீவனோடு அவரோடு கூட இருப்ப. அதுக்கு முடிவு கிடையாது. நீ அங்க போய் இருக்க போகிற வாழ்க்கை எப்படிப்பட்டது? நிலையான ஒரு வாழ்க்கை, அது மகிமையான வாழ்க்கை. நீங்கள் நானும் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற எதற்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை அது. நீங்க இங்க சேர்த்து வைக்கிற எதுவும் அங்க ஒண்ணும் பண்ணாது. நீங்க இங்க பண்ணிட்டு இருக்கிற எதுவும் அதுக்கு பிரயோஜனப்படாது. நீங்க படிக்கிறது, நீங்க வேலைக்கு போறது, நீங்க சம்பாதிக்கிறது, சேர்த்து வைக்கிறது, இது எதுவுமே இல்லை. அந்த இடத்துல போய் நான் நிக்கணுமா? இந்த 2-3 அதிகாரங்கள்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஆலோசனை சொன்னார். நீ ஜெயம் கொள்ளுகிறவனாய் மாறணும். நான் உனக்கு ஆவியானவரை கொடுக்கிறேன், உனக்கு ஆலோசனை கொடுக்கிறேன், உனக்கு சத்தியத்தை கொடுக்கிறேன். நீ என்னுடைய வார்த்தையை கேட்டு செவி கொடுத்து கீழ்ப்படிஞ்சு நீ ஜெயம் கொள்றவனா நிக்கிற பொழுது அந்த மகிமை உள்ள இடத்துக்கு நீ நிற்ப. உனக்கு வாசல் திறக்கப்படும், நீங்க உள்ள நுழைய முடியும். இல்லையா, நிச்சயம் சொல்றேன், பரலோகத்தின் திறவுகள் உனக்காக திறக்காது. நீ போகிற இடம் வேற. சோ இன்றைக்கே கர்த்தர் என்ன சொல்றார் சபைகளுக்கு, ஏன் இந்த காட்சியை நான் உங்ககிட்ட காட்ட விரும்புறேன்னா, இந்த அல்டிமேட் மகிமையை உன் கண்ணு இன்னைக்கு பாக்குது இல்ல, இன்னைக்கு நீ கேள்விப்படுறல்ல, இந்த இடம் தான் உங்க சொந்த இடம். ஏன்னா 1 பேதுரு 1 அதிகாரத்துல ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. 1 பேதுரு 1.
பாருங்க, 4வது வசனம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்துல ஒரு சுதந்திரம் இருக்கிறது. அது அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரம். எப்படிப்பட்டது? ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தேவனுடைய மகிமையான ஒரு சுதந்திரம். அது உங்களுக்கு ஒரு சிங்காசனம் அங்கு போடப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஒரு கிரீடம் காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் போய் நிற்கிற இடம் யாருக்கு முன்பதாய் நிற்க போகிறீர்கள்னா, பரிசுத்தமும் நீதியும் உண்மையும் எல்லா அதிகாரமும் வல்லமையும் படைத்த சகலவற்றையும் ஆக்கவும் அழிக்கவும் முழுமையாக எல்லா காரியத்துக்கும் பாத்திரராயிருக்கிற ஒருத்தர் முன்னாடி போய் நிக்க போறீங்க. இத கற்பனை பண்ணி பாருங்களேன். நீங்க பரலோகத்துக்கு போய் முதல்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறது எது? அததான் இந்த 4வது அதிகாரம் முதல்ல நமக்கு சொல்லிடுச்சு. நான் போனா சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர் தான் என் முகம் ஃபர்ஸ்ட் தேடும். நான் பரலோகத்துக்கு போய் பார்க்கணும்னு நினைக்கிற ஃபர்ஸ்ட் ஃபேஸ் யாருடைய ஃபேஸ்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஃபேஸ். வேற எதையும் நான் தேட விரும்பல. அவர் முகத்தை பார்க்கணும்னா அவர் எப்படி இருப்பாருன்னு வெளிப்பட்டு இருக்குதானா? இல்ல, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் நாம் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். எப்படி இருப்பார் அவரு? அவர் எப்படி இருப்பாருன்னு வசனம் சொல்லிச்சோ அந்த மாதிரி மாறுறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவரை போய் அவருடைய முகத்தை, ஆமா, என்ப இயேசு ராஜாவை நான் மகிமையில் பொற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், வாரினால் அடிக்கப்பட்ட என்ன பண்ணுவோம் பார்த்துட்டு ஒவ்வொரு காயங்களா நான் மொத்தம் செய்வேன். சும்மா பாடினா பத்தாதில்ல, ஏதோ பாட்டு பாடுறது இல்லை. இது நான் அந்த இடத்துக்கு போறதுக்கு எனக்கு தகுதியை அவர் ரத்தம் எனக்கு வாங்கி கொடுத்துருச்சு. அதை தக்க வைக்கிறது யார்கிட்ட இருக்குது? என்கிட்ட இருக்குது. அதுக்கு தகுதியே அவரு இலவசமா கொடுத்துட்டாரு. ஆனா அத நான் அவர் மேல வச்சிருக்கிற அன்பினால அதை நான் தக்க வச்சுக்கணும். சோ நான் பரலோகத்துக்கு போவேன். ஒரு நாள் நான் அவரை பார்ப்பேன். எப்படிப்பட்டவரை? வச்சிரக்கல், பதுமராகம், மரகதம் போன்ற கற்களுடைய மகிமை எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு மகிமை. ஏன் இது அப்படி எனக்கு சொல்லப்படுது? இந்த உலகத்துல விலையேற பெற்றதா நீ ஒண்ணு நினைக்கிறல்ல, அதை விட அது அளவற்றது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். கண்கள் முடிச்சோம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ளப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோகத்தினுடைய வாசலை நீங்க எங்களுக்காக திறந்து காட்டுறீங்க. அது எப்படி இருக்கணும்? இவ்வளவையும் நாங்க கேட்டு இந்த உலகத்துக்குரியவங்களா நாங்க ஜீவித்து உம்மை விட்டு போய்விடாதபடிக்கு உம்முடைய சிங்காசனத்துல உங்களோடு கூட உட்காடுகிற பாக்கியத்தை எங்களுக்கு உருவாக்கி வச்சிருக்கிறீங்க. நீங்க எவ்வளவு மகத்துவமானவர், எவ்வளவு மகிமையானவர். எங்களுக்கும் அதுல இடம் உண்டு. அதை நாங்க எந்த தகுதியிலும் பெற்றுக்கல. நீங்க தான் இறக்கப்பட்டு கொடுக்க போறீங்க. அந்த இடத்துக்கு வர்றதுக்கான ஆவலையும் அதற்கு தேவையான நடவடிக்கைகளும் எங்களுக்குள்ள கர்த்தர் உருவாக்க முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீங்க. பயன்படுத்திக் கொள்கிற கிருபையை தாங்க. உம்முடைய மகிமை ஆளுகை செய்யட்டும். இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தர் வழிநடத்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிற எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும்.